வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளோட பாதி. அதனால் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் எதையும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில் தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில் ஓடனா கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லாமல், ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைனில் இதுதான். ஸோ ஓவராலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் இந்த குரு பயிற்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சியில் அடுத்து பார்க்க போகிறது கடகம் ராசி. இந்த வருஷத்தோட ஹீரோவே அவங்க தான். ஏன்னா குரு அள்ளி இதுக்கு முன்னாடி மேபி ஒரு மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா உச்சம் பெற ராசி. குரு முதல் வீட்டில் வர்றது நம்ம செல்ஃப் ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பென்ஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சிருப்போம், அதை பண்ணுறது. ஐடென்டிட்டி, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், இப்போ நான் ஒன்று புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி. இல்லை அதுக்கப்புறம் நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அடுத்த ஒரு ஹையர் இதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறது. ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களோட இதில் இதான் நான் அப்படின்றத மாற்றுறதுக்கான ஒரு டைம் இது. இதுக்கு முன்னாடி இருந்த நான் வேறு, இப்போ ஒரு புதுசாக ஒரு நான் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டைம் ரொம்ப பர்ஃபெக்டான டைம் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். எல்லாமே வந்து பண்ணுறதுக்கான ஒரு டைம் இப்போ வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போது உங்களுக்குன்னு வரும்போது சந்தோஷமாக அதை எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப இந்த எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாசிட்டிவாக. முக்கியமாக சொல்லப்போனால் எங்கே வருதுன்னா, ஒரு ஐடென்டிட்டி ரீசெட். இதுக்கு முன்னாடி இது பண்ணலையே, இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், இப்போது புதுசாக பண்ணுறது, அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. எமோஷ்னலாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இது மாதிரி பயம் இருந்திருக்கும், நான் இதெல்லாம் சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் பண்ணுறேன் எனக்காக தானே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இப்போ வந்திருக்கும், அது வேணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எமோஷ்னலாக இது நல்லது, இது கெட்டது, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வாழ்க்கையில் வந்திருக்கும். அது இல்லைனாலும் அந்த தெளிவை தேடுறது, அந்த தெளிவை தேடி வாழ்க்கையில் போகிறதும் போகணும். அந்த தெளிவு இல்லை அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் வாய்ப்புன்னு பார்த்தா ரெகக்னேஷன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணேன், ஆனால் எதுவுமே என்ன யாருமே கண்டுக்கலை அப்படின்னு இருக்கிறது. ஸோ ரெகக்னேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் லீடர்ஷிப், ஏதோ ஒரு அடுத்த இது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, இல்லை ஆஃபீஸில் வந்து ஹையர் பொசிஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பண்ணும்போது ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமலாம் வராது. அதுக்கான எஃபோர்ட் போட்டு எய்மை பெருசாக வைக்கணும். சும்மா நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லேயே இருந்தால் ஒரு QC போஸ்ட்டு தான் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து மேபி ட்ரை பண்ண அடுத்து ஒரு டீம் லீடராக போகலாம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் யோசிக்கணும். வாழ்க்கையில் எது ரிலேட்டடாக வளர்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கைக்கு அது எல்லாமே இந்த டைமில் கிடைக்கும். ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கிறது இல்லைன்னா, நீங்கள் இதெல்லாம் தேடி ஓடும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஐடியான்னு தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு லைனில் சொல்லணும்னா, நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா, நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ உங்களை பற்றி, அதுதான் நீங்களாக மாறுவீங்க. நான் வந்து ஒரு லைஃப்பில் நல்ல நிலைமை கூட நீங்கள் பாசிட்டிவாக வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்க எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இன்னொரு இது இருக்குது, இது அவ்வளோதான், நான் இவ்வளோதான் என் வீட்டில் சொல்லியிருக்காங்க, நான் இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திரும்ப வரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு ஆழ்ந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் பண்ணுற விஷயத்த பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் இருந்திருக்கும் உங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணும்போது. ஆனால் இப்போது அந்த தடைகள் எதுவும் பெருசாக தெரியாது, அதை தடையாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதையெல்லாம் மீறி எனக்காக ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மூவ் பண்ண வேண்டிய பர்ஃபெக்டான டைம் இது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறையா தேவையில்லாமல் ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. எதுக்குன்னா, நான் கொஞ்சம் இதுவாக பேசிட்டேன்,
நான் கொஞ்சம் இதில் மனசில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் அப்படின்னு பேசியிருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து அதுக்காகலாம் வந்து கேட்க தேவையில்ல. உங்கள் மனசில் பட்டதை சொன்னீங்க, அவ்வளோதான், அதோட விட்டுருங்க. ஆனாலும் அடுத்த முறை இந்த இதில் பேசுனா பிரச்சனை வருதுன்னா அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். 5, 7, 9 இந்த பார்வைகளால் காதல், அதுக்கப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி என்ன பண்ண நினைக்கிறீங்க, அது உங்களோட குழந்தைங்க ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது, அது எல்லாமே வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எல்லாம் மீடாக வரும்போது உங்களோட பார்ட்னர்ஷிப் கூட இருக்கவங்க, ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு, இல்லை சொசைட்டியில் எந்த அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எல்லாமே இந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதை பாசிட்டிவாக பண்ணும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். படிப்பு, விதி, யாருக்காச்சும் நீங்கள் குருவாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த டைம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. நீங்கள் இது ரிலேட்டடாக என்ன பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் டீச்சிங்கில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கினா கூட பண்ணலாம், இல்லை டீச்சிங்கை வச்சு ஏதோ ஒன்று டியூஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ எது பண்ணணும்னே இந்த டைம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பு, மேபி இதுக்கு முன்னாடி படிக்கணும்னு நினச்சி படிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதோ புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம், பண்ணணும். ஏன்னா இந்த எனர்ஜி அதுக்கான ஒரு டைம். ஸோ பார்த்துக்குங்க, இதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யோசிச்சு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி திரும்ப வரும். அதனால் நல்லா பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். யார் மாதிரினா நம்ம தலைவர் மாதிரி பண்ணுங்கள். தலைவர் யாருன்னு நல்லாவே தெரியும். அதனால் தலைவர் மாதிரி யோசிச்சு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணும்போது நிறைய பர்ஃபெக்டாக லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்கும். முக்கியமாக பார்க்குறது எதுனா, மற்றவங்க எமோஷ்னல் நீங்கள் சுமந்துட்டுருப்பீங்க, அவங்க இது பண்ணல அது பண்ணல, இல்லை அவங்க உங்கள் மேலே ஏதோ ஒரு கோவத்தை காமிச்சிருப்பாங்க, வெறுப்பை காமிச்சிருப்பாங்க, அது எல்லாம் மனசில் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும், நம்மளை யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்களே, நம்மக்கிட்ட யாரும் பாசம் காமிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஏக்கத்தில் தூக்கி போட வேண்டிய டைம் இது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, என்ன தான் அவங்க இது பண்ணலாலும் நான் பண்ணுவேன், நான் இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருப்பீங்க மனசளவில். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா இந்த டைம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை தான் பார்க்கணும். அதுக்காக தான் மற்றவங்களோடது எப்போவுமே செகண்டரியாக தான் நம்ம வச்சுக்கணும். அது வந்து யாராக இருந்தாலுமே சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, குழந்தைங்க இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக தான் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். அவங்க ஆல்ரெடி கொடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் கேரி பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து நிற்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. எமோஷ்னலாக இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் கர்மா இருக்குது அப்படின்னா, கர்மானா அம்மா சைடு ஏதோ ஒரு கர்மாலாம் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னா அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று வரலாம். அப்படி அந்த பிரச்சனைலாம் வருதுன்னா அதை பேசி சரி பண்ணி அதை முடிச்சுக்க பாருங்கள். திரும்ப அதை வச்சுக்கிட்டே கேரி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கேர்டேக்கர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி கொஞ்சம் மாற்றிக்கிறது சரி, நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இதுவாகவே ஒரு சென்சிட்டிவாகவே இருக்கிறது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா அழுக மூணு தான் சொன்னேன் அழுகுறான்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சரி பரவாயில்லன்னு அந்த ஒரு ஸ்ட்ராங்காக மனசளவில் ஒரு ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்கு அன்பு கொடுங்க, உங்களை மறந்துடாமல் மற்றவங்களுக்கு அன்பு கொடுங்க. இதான் இந்த குரு சொல்ல ஒரு முக்கியமான பாடம். இந்த பாடத்தை பார்த்தாலே வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனை வந்து சரியாயிடும். ஆன்மீக ரிலேட்டடாக பார்க்கும்போது அகைன் மனசளவில் ஒரு காயங்கள் இருந்துச்சுன்னா அந்த காயத்தை சரி பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளுக்கு அந்த குழந்தை இன்னர் சைல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வந்து தாலாட்டி சீராட்டி ஹாப்பியாக லைஃப் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துக்கணும். அதுதான் வந்து முக்கியமாக இந்த டைமில் நோட் பண்ணிக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சதும் நீங்கள் பண்ணி லைஃப்பில் பணத்துலேயும் சரி மனசுலையும் சரி சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த டைமை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னா, லீடர்ஷிப், ஒரு தலைமை பண்புக்கு, மனசு சொல்கிறத கேட்கணும், உள் மனசு சொல்லும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு, அந்த மனசு சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் எமோஷ்னலாக ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கான டைம். இன்னும் ஒரு வழியில் சொல்லணும்னா, உங்களோட ஐடென்டிட்டி மாறும், வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வர்றதுக்கான நேரம். தைரியமாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாச்சும் கஷ்டத்தை வச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இந்த வருஷத்தில் நீங்களாக வருவீங்க. அதுக்கு அது தடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே தடைகள் தான், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இது நான் என்ன பண்ணணும், என்னோடய ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு இன்னும் எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ, உங்களுக்கான கைடன்ஸ், கிளாரிட்டி வேணும், ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். யார்கிட்ட வேணால் செக் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் மீ. உங்களுக்கான கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஹாப்பியாக இருங்க. நீங்கள் பண்ண போகிற விஷயம் நிறையா மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் டூ பெஸ்ட், பி ஹாப்பி.